நான் நடிகர் வரக்கூடாதுன்னுலாம் சொல்ல வரலாம். ம். நீங்க இந்த சமூகத்துக்கு என்ன தொண்டாற்றினீங்க, இந்த சமூகத்தின் மீது உங்க தாக்கம் என்ன, அதை பத்தி தான் நம்ம யோசிக்கணும். மக்கள் அதை தான் யோசிப்பான். 2026 தேர்தல்ல ஆக்சுவலா தமிழக வெற்றி கழகம்னு பாத்தீங்கன்னா புதுசா இள தளபதி விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. அது வந்து திமுகக்கு அடுத்தபடியா 2வது இடமே அதுதான் இருக்கு. 2026 வரும்போது கருத்து கணிப்பு எடுக்கும் போது திமுக பின்னாடி தள்ளி தமிழக வெற்றி கழகம் ஃபர்ஸ்ட் இடம் வந்துரும் சொல்றாங்க இல்லையா? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சொல்றாங்க இல்ல, சொல்றாரு அவரு. யார் சொல்ல? அவங்க கட்சிக்காரங்க. இல்ல கருத்து கணிப்பு அவங்க எடுக்கலையே, எடுத்தது வேற ஒருத்தவங்க இல்ல. யாரு எடுத்தாலும் சரி, மீடியாக்கள் இல்லாத காலம் இல்ல. குக்கிராமத்துல கூட இன்னைக்கு டெய்லி அன்றாட தகவல்களை தெரிஞ்சுக்கிறான். விஜய் விஜய்க்கு வந்து ரசிகர் பண்றதுன்னா இருக்கதான் செய்யும். இந்த சினிமா ரசிகர் ரஜினியை விடவா ரசிகர் பண்றான், கமலஹாசனை விடவா? ஆனானப்பட்ட சிவாஜியா ஆரம்பிச்சுட்டு அதெல்லாம் கதவை மூடுறா இழுத்துட்டு ஓடி போனாங்க கதெல்லாம் இருக்குது. இங்க நிறைய நடிகர்கள் வந்து எப்பா சாமி டி ராஜேந்தர்ல இருந்து பாக்கியராஜ்ல இருந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களுக்கு பாக்கியராஜை விடவா சிறந்த ஒரு வசனகர்த்தா, கதை வசனகர்த்தா. அவர் இங்க ஒண்ணுமே பண்ண முடியல. எப்பா சாமி என்ன விடுங்கடா நான் கிளம்புறேன்றாரு. நம்ம தமிழக மக்கள் வந்து ரொம்ப இதுவானவங்க. இது போல நிறைய பேர் ஆரிடம் கணித்தவர்கள்லாம் பொய்த்து போயிருக்குது இந்த நாட்டுல. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா விஜய் எல்லாம் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. வருஷத்துக்கு 200 கோடி 300 கோடி சம்பளம் வாங்கிட்டு இருந்தவரு திடீர்னு கட்சி ஆரம்பிச்சு நான் தான் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் ஆகணும், தனித்து நின்று அப்படியே இது பண்ணிடுவேன் அப்படி இப்படின்னாங்க. தமிழகத்துல அப்படி ஒரு இதெல்லாம் இல்ல. சோர்ஸ் எல்லாம் எம்ஜிஆர் இருந்தாருன்னா எம்ஜிஆர் பொலிட்டிக்கல்ல இருந்தவர், அண்ணாதுரை, கலைஞர், பெரியாரு, ஒரு பெரிய மாஸ் லீடர்ஸோட இருந்தாரு. அவரு வந்தாரு. அது ஒரு அப்ப இருக்கும்போது அது சூழல் என்பது வேற. அதனால எம்ஜிஆர் வந்தாரு. எம்ஜிஆர் வந்து ஒரு கிரேஸ், மக்கள் செல்வாக்கு பெற்றவர். ஆனா எம்ஜிஆர் மிகப்பெரிய அறிவாளி நான் சொல்ல மாட்டேன். மக்கள் செல்வாக்கு பெற்றவர். அவர் நினைச்சிருந்தா இன்னும் கூட நிறைய செஞ்சிருக்கலாம். அவருக்கு அதுக்கெல்லாம் நான் அதை பத்தி பெருசா சொல்லல. ஓகே, இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, சொல்ல ஒரு டான்ஸ் ஆடினவர் கூத்து ஆடினவர் வந்துட்டாருன்னு சொல்றீங்க இல்லையா? இது இப்ப நீங்க தான் சொல்றீங்க, நான் சொல்லல. கரெக்ட் தான். ஓகே, சினிமாவில நடிச்சிட்டு இருந்தாரு, அரசியல வந்துட்டாருன்னு சொல்றீங்க. இப்ப உதயநிதி அவர்களும் பாத்தீங்கன்னா சினிமாவில் நடிச்சாரு, வந்த உடனே பாத்தீங்கன்னா துணை முதலமைச்சர் பதவி. அது எவ்வளவு பெரிய பதவி. ஒரு சினிமாவில் நடிச்சு உடனே வந்ததுனால கொடுத்தலாம். கண்டிப்பா இதை பத்தி நீங்க எல்லாருமே கேட்கணும், மக்களும் வேணும். ஆனா இதை அவங்க கட்சி தான் முடிவு எடுக்கணும். என்ன இப்ப வந்து உங்களுக்கு ஒரு கட்சி இருந்ததுனாக்கா, இப்ப நாம் தமிழ் கட்சி, அது போல இது தமிழக வெற்றி கழகம், அவங்க எல்லாம் வந்து அவங்க கட்சி தான் முடிவு எடுக்கணும். அவங்களுக்கு யாரு இது பண்ணணும்ட்டு. இப்ப நான் நடிகர் வரக்கூடாதுன்னுலாம் சொல்ல வரலாம். நீங்க இந்த சமூகத்துக்கு என்ன தொண்டாற்றினீங்க, இந்த சமூகத்தின் மீது உங்க தாக்கம் என்ன, அதை பத்தி தான் நம்ம யோசிக்கணும். மக்கள் அதை தான் யோசிப்பான். இப்ப சினிமாவில் மிகப்பெரிய இதுவா இருக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே வந்து கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். கட்சி ஆரம்பிச்சுக்கா, யாரும் வேணாம் இல்ல. ஆனா நான் டக்குன்னு முதலமைச்சர் ஆகணும் ஆயிக்கா, மக்கள் ஓட்டு போட்டா ஒண்ணும் இல்ல. ஏன் மக்கள் ஆதரிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா ஆதரிக்க மாட்டாங்க. எதனால, என்ன காரணம்? மக்கள் இங்க ஒரு அளவு இது வந்து ஒன்னும் மீடியாக்கள் இல்லாத காலம் இல்ல.